மக்களவைத் தேர்தலுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 13ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதுல மிக முக்கியமாக தென் மாநிலங்கள்ல தெலங்கானா மாநிலத்துக்கான மக்களவைத் தேர்தலை ஒட்டி முக்கிய தலைவர்கள் அங்க பரப்புரையில ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் மற்றும் வாரங்கல் பகுதியில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டார். அந்த பேரணி பரப்புரை அப்படிங்கிறது அவர் பேசிய விஷயங்கள் மிகவும் காட்டமாக இருந்தது. அதே மாதிரி காங்கிரஸ் குறித்தான விமர்சனம் அப்படிங்கிறதும் பல முக்கிய கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த மக்களவைத் தேர்தல் பரப்புரை களத்தில் பிரதமரும் சரி ராகுல் காந்தியும் சரி முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது தொடர் பேசு பொருளாகவே மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானாவை தொடர்ந்து அவர் ஆந்திராவிலையும் போய் நேற்று பரப்புரை மேற்கொண்டார். இப்போ தெலுங்கானாவை பொறுத்த மட்டும் அங்கே மக்களவை தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா 17 இடங்களுக்கான அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது மே 13ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அங்கே காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் பிஆர்எஸ் அதே மாதிரி என்டிஏ தரப்பிலிருந்து பாஜகவினுடைய அந்த போட்டி அப்படிங்கிறது மும்முனை போட்டியாக பார்க்கப்படுகிறது. பிரதமரினுடைய அந்த பரப்புரை யுக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடுது அப்படிங்கிற தொடர்ச்சியான கருத்துக்களை விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அந்த வகையில் நேற்று வாரங்கல் மற்றும் கரீம்நகரில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி முதல்ல அவர் இந்த இனவரியை தூண்டும் விதமாக காங்கிரஸ் பேசுகிறது என்று சாம் பிட்ரோடா கருத்தை பேசி அதற்கு எதிரான ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். அதன் பிறகு சாம் பிட்ரோடா ராஜினாமா செய்த செய்தியெல்லாம் தொடர்ந்து அவர் முன்வைத்த கருத்து அப்படிங்கிறது பல இடங்கள்லையும் இனம் சார்ந்த பிரச்சனையை பிரதமர் எப்படி அணுகுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மிக முக்கியமாக பிரதமர் பேசிய விஷயம் அப்படிங்கிறது அம்பானி அதானி குறித்து ஏன் ராகுல் காந்தி இதுவரை பேசவில்லை, அதுவும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகாக ஏன் மௌனமாக இருக்கிறார், அதற்கான பதில் என்ன, ஒருவேளை அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி தொழிலதிபர்கள் குறித்து பேசுவதை நிறுத்துறதுக்கு காரணம் அவர் அதிகமான பணம் பெற்றுக்கொண்டாரா அப்படிங்கிற பல கேள்விகளை முன்வைத்திருந்தார். இந்த கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு புறம் இதுவரைக்கும் பல விஷயங்களில் தொழிலதிபர்கள் குறித்தான சர்ச்சை வரும்போதெல்லாம் பிரதமர் பேசாமல் இருந்து மீண்டும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அதுவும் தெலுங்கானா பரப்புரை களத்தில் அவர் முன்வைச்சது அப்படிங்கிறது மிக முக்கிய பேசு பொருளாகவே மாறி இருக்கிறது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக ராகுல் காந்தியான விமர்சனம் அப்படிங்கிறதும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தி இந்த விஷயத்துக்கு பதிலளிக்கும் பொழுது இதே பாணியில தான் நீங்கள் ஏற்கனவே அந்த பண விவகாரத்தை கையாண்டிங்களா, இப்போது அங்கே அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையை அனுப்பி அது குறித்த விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், அங்கே அது சம்பந்தமான சோதனை நடத்தப்பட வேண்டும், இதெல்லாம் பிரதமரினுடைய பயத்தை காட்டுகிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பியிருந்தார். ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் பரப்புரை களத்திலுமே ராகுல் காந்தியை பிரதமர் குறிப்பிட்டு பேசும்பொழுது ஒரு இளவரசர் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறதுங்கிறதும் மிக முக்கியமாக அரசியல் களத்தில் உற்று நோக்கக்கூடியதாகவும் மாறி வருகிறது. அதே மாதிரி பிரதமரினுடைய இந்த தெலுங்கானா பரப்புரையில் அதிக அளவிலான பேசு பொருளாக மாறிய விஷயம் அப்படிங்கிறது ஆளும் காங்கிரஸ் அரசு மக்களுக்கான எந்த விதமான நலத்திட்டங்களையும் செய்யலை, அவங்க சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை, அதே மாதிரி பிஆர்எஸ் கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி தன்னுடைய குடும்பத்தை பிரதானப்படுத்தி தான் எப்போவுமே அரசியல் களத்தில் அவங்க முன்னேறிட்டே இருக்கிறாங்க, அதனால் மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய திறமை ரெண்டு கட்சிகளுக்கும் இல்லை, தெலுங்கானா மாநிலத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமையில் இப்போது பாரதிய ஜனதா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இதுவும் அரசியல் களத்தில் மிக முக்கியமாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அதை தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்ட போது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து அவர் பேசிய அந்த விஷயம், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிற பல விஷயங்களை தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பிக்கிட்டே வராங்க. ஏன்னா இடஒதுக்கீடு தொடர்பாக பாஜக அரசியல் சாசனத்தையே மாற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளும் அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் பிஜேபி மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இதுவரை இடஒதுக்கீடு தொடர்பாக எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை திட்டவட்டமாக அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களை தொடர்ந்து எதிராளிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு மனநிலையை பாஜக கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை காங்கிரஸ் முன்வைத்து வருகிறது. அதே சமயத்தில் இஸ்லாமியர்களை ஒரு முக்கிய பொருளாக மாற்றி ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சு காங்கிரஸ் அடுத்தடுத்த இடங்களில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறதுங்கிற குற்றச்சாட்டை
பாரதிய ஜனதா காங்கிரஸ் மீது வைத்திருக்கிறது. 4ஆம் கட்ட இந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, முதல் 3 கட்ட வாக்குப்பதிவில் 2 கட்சிகளுக்குமே பெரிய அளவிலான நம்பிக்கை இல்லையா, அந்த நம்பிக்கையின்மை தான் இது போன்ற கருத்துக்களுக்கான வெளிப்பாடாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை இருவருமே மாறி மாறி முன்வைக்கக்கூடிய நிலையில 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தேர்தல் களத்தில் முக்கிய தலைவர்களுடைய வார்த்தைகள், அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரம் அப்படிங்கிறது எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு தெலுங்கானாவில் நடைபெற்ற இந்த பிரதமரினுடைய பேரணி பேச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது.